காய்கறி வாங்கினா எப்பவுமே கொசுரா கருகாப்பில் வந்து கிள்ளி தான் கொடுப்பாங்க. இந்த டைம் நிறைய இருந்திருக்கும் போல் அள்ளி கொடுத்துட்டாங்க. அதனால் அதை வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு கருகாப்பில் பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுட்டேங்க. அது நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருச்சு. திரும்பவும் அதை வடச்சட்டியில் போட்டு வறுத்தெடுத்தாச்சுங்க. கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எள்ளு, காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு வறுத்துருக்கேங்க. நீங்கள் நிறையா வரைக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் கிட்ட வந்து பூண்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே வந்து தேவையான உப்பையும் பெருங்காயத்தையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா வந்து இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், கிளாஸ் ஜார் மாதிரி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடான சாப்பாட்டு கூட வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி